நான் பிரபாகரனுடைய புலின்னு சொல்றதுலாம் பெருமைப்படுறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை எல்லா விஷயத்துக்கும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா மிரட்டல்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த மிரட்டலுக்கு பயப்படுறவன் இந்த மரவன் கிடையாது, எதுக்கும் அஞ்சினவன் கிடையாது. அதான் சொல்ல, உயிரையே தியாகம் பண்ணதுக்கு தயாரின பிறகு உங்களுக்கு எதுக்கு பயப்பட போறேன்? ஏன்னா சீமானுடைய தம்பிகளை தானே நீங்க பார்த்துருக்கீங்க, பிரபாகரனுடைய புலிகளை நீங்க பார்த்ததில்ல, அதனுடைய புரட்சியை நீங்க பார்த்ததில்ல. ஏன்னா அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இங்க இருந்து ஒரு லாரி கிராஸ் ஆகிட்டு பார்ப்போம். இந்த இதுவரைக்கும் செருத்துக்கிட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் இனி நடக்காது, வெடிக்கும். அந்த தீய நான் பத்த வைப்பேன், முதல் தீய நான் பத்த வைப்பேன். ஓகே, அப்ப தெரியும் பிரபாகரனுடைய புலிகள் யாருன்னு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. உலகில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் சாந்தியும் உண்டாகட்டும். அதுபோக இந்த மண்ணின் மக்களுக்காகவும் என் தமிழ் மொழிக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிற இந்த புலிகளுக்கு எல்லாம் வல்ல இறைவா நீ பலத்தையும் சக்தியையும் வெற்றியை கொடுன்னு வேண்டிக்கிறேன். நம்ம அடிமைகளாக இருக்கோன்னு தெரியாமல் இருக்கிற என் சகோதரர்களையும் காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு பலத்தை கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன். என்னையா போகிற போகில் அடிமைன்னு சொல்லிட்டு போகிற அப்படின்னா, நம்ம சகோதரர்கள் இல்லை, சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற மற்ற சகோதரர்கள் கவனிங்க. நீங்கள் ஏன் அடிமை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? திமுக ஆட்சி இல்லைன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அவங்களுக்கு முன்னாடி யாரை ஆண்டாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதிமுக ஆட்சி இல்லைன்னா எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவீங்க. என்னைய ஒருத்தன் ஆளுறான்னா நான் யாரு? அடிமை. உன்னைய ஒருத்தன் ஆளுறான்னா நீ யாரு? அடிமை. தெரியுதா? நீங்க அடிமை. 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு தினம்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. வருஷா வருஷம் ஜனவரி 26 நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் குடியரசு தினம் அப்படின்னு. என்னன்னு தெரியுமா? அது கொடியேற்றுவோம், முட்டாய் வாங்கி திம்போம், அவ்வளோதான். அதையும் மீறி கேட்டால் என்ன? அது மக்களாட்சி மலர்ந்த நாள். மக்களாட்சினா என்ன? மக்களே மக்களுக்காக, மக்களே ஆளும் ஆட்சி, மக்களாட்சி, அவ்வளோதான். அப்படின்னா என்னப்பா? அது இவ்வளோதான்ப்பா 10ஆம் கிளாஸ் புத்தகத்தில் படித்தோம். அதுக்கு மேலே என்ன தெரியும்னு கேட்டால், எப்பா எல்லோரும் இந்நாட்டின் மன்னரே, நாம் யாருக்கும் அடிமை கிடையாது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் ராஜா அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தால் இந்த மக்களாட்சி. இதில் நாம் எல்லாரும் சேர்ந்து, எனக்கு என் வீட்டுக்கு மட்டும் நான் தனியாக ஓட்டு போட முடியாது, இந்த ரோடு போட முடியாது, தனியாக மின்கம்பம் அமைக்க முடியாது. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அரசாங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்குறோம். அதில் வேலை செய்கிறதுக்கு தன்னார்வலர்களாக இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து நாம் உட்கார வைக்கிறோம். அவங்க 5 வருஷம் உட்கார வைக்கிறோம், சரியில்லைன்னா மாற்றுறோம். இதில் யார் முதலாளி? மக்களாகிய நாம முதலாளி, நாம மன்னர்கள். நமக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் யாரு? இந்த முதலமைச்சர்ல இருந்து கீழே இருக்கிற கவுன்சிலர் வரைக்கும் எல்லாரும் அவங்களே. அப்படின்னா காவல்துறையில இருந்து அதிகாரிகள் எல்லாருமே நமக்கு வேலை செய்ய வந்தவர்கள் தான். மக்களாகிய நீங்கள் தான் இங்க மன்னர்கள்ங்கிறத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நாம அடிமையா இருக்க கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு உருவாகும். இப்போ நீங்க உங்க அண்ணன் மட்டும் வந்தா அப்போ மக்களாட்சி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. ஏன்னா அண்ணனே சொல்லியிருக்காரு, அன்பான சர்வாதிகாரம். ஏன்னா அடிமையாவே வச்சு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுட்டான். இவன் அடிமை இல்லை, இவனை ராஜான்னு சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு சர்வாதிகாரம் தேவைப்படுது. இங்க அடிமைகளா வச்சு அவங்கள்ட்ட புடுங்கினதை திருப்பி புடுங்கிறதுக்கே சர்வாதிகாரம் தேவைப்படுது. அன்பான சர்வாதிகாரம் கண்டிப்பா அமைக்கணும். பொதுவாக சமூக வலைதளத்திலையும் சரி மற்றவங்களும் கேட்கறது, இந்த தடவை நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டு பிடிக்கும்? எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும். ஒரு சீட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்கட்சியாவது உட்காருவோம், ஆனால் ஒரு சீட்டு கிடைச்சா போதும். ஏன்? 233 ஓநாய்களையும் எதிர்த்து நிற்க ஒரு புலி போதும்டா. ஏன் இந்த ஒரு புலி? அப்படி நீங்க என்னத்தை ஒன்றை வச்சு 230, 190, 150 வச்சு நாங்கள் ஒன்றும் பிடுங்கல, இவங்க ஒன்றை வச்சு பிடுங்கிடுவாங்களாம். ஒண்ணுமே இல்லாமலே இவ்வளவு பேர் நீங்க புடுங்காத விஷயத்தை நாங்க புடுங்கியிருக்கோம். நீங்க அப்ப அவ்வளவு பெரிய புடுங்கியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லு. உங்களை மாதிரி மோசமான கலைகளை புடுங்கிறதுல நாங்க பெரிய புடுங்கிதான்னு சொல்லு. சரிதானா?
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள உருவான விஷயத்தை முதல் சொல்கிறேன். என்னுடைய இழப்பில் நான் ரொம்ப கலங்குற ஒரு விஷயம், 2 விஷயம். ஒன்று, என்னுடைய தந்தையினுடைய இழப்பு. அதே அளவுக்கு உள்ளது தான் என் தலைவன் பிரபாகரனுடைய இழப்பு. இந்த 2 தவிர நான் பெருசாக வேற எதுக்கும் பெருசாக கலங்கவே மாட்டேன். தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைக்காக போராடிய ஒரு இனத்தின் தலைவன் துரோகத்தாலையும் அநியாயத்தாலையும் வீழ்த்தப்பட்டவன். இதை மட்டும் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல போர் நடக்குதுப்பா. ஆனா இலங்கையில் நடந்த போரை எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? அங்க வாழ்ந்த 2 இன மக்கள், ஒரு இனம் இன்னொருத்தங்களை போட்டு அமுக்குது, அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. அதுக்காக நியாயமா போராடுறாங்க. போராடும் போது அவங்க பிள்ளைகளை கற்பழிக்கிறான், நாசம் பண்றான். அதை எதிர்த்து ஒரு நிறைய கூட்டம் உருவாகுது. அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டமா இருந்தவர் தான் பிரபாகரன். அவரு செஞ்ச செயலை பார்த்து எல்லா கூட்டங்களையும் ஒன்னாகுது. ஜெயிக்கிறதுக்கு ஏற்ப எல்லா தகுதிகளையும் ஒத்தைக்கு நின்று ஜெயிக்கிற எல்லா தகுதிகளையும் உருவாக்கணும் ஒருத்தன். அவனை துரோகத்தால 27 நாடுகள் சேர்ந்து நின்று ஒத்தைக்கு ஒரு புலியை எதிர்த்து தோக்கடிச்சாங்க. அது தோல்வியே கிடையாது, அது துரோகம். மறக்க முடியாது, அந்த துரோகத்தை மறக்கவே முடியாது. அந்த ஒரு கலக்கம், என் தலைவனை இழந்துட்டோமே அப்படின்னு. நான் பிரபாகரனுடைய புலின்னு சொல்றதுலாம் பெருமைப்படுறேன். அவருக்காக உயிரை கூட விடுறதுக்கு தயாராக இருந்த ஒரு பையன் தான். ஆனால் அவர் இல்லையே, இனி என்ன அப்படின்னு இருக்கிற நேரம் இங்கே நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வருது. நம்மளும் பார்க்குறோம், அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் நான் ஒரு காணொலி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடியே, இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரதுக்கு முன்னாடியே சகோதரர் சாட்டையும் எனக்கு தெரியும், அண்ணன் சீமான் அவர்களையும் எனக்கு நல்லா நெருக்கமாகவே தெரியும். நான் ஆனால் கட்சிக்குள்ளே வரவே இல்லை. ஏதாவது பேசியிருக்கிறேன் இல்லை. ஆனால் ஒரு காணொலி பார்க்குறேன், அதில் அண்ணன் சீமான் பேசுகிறாரு. டே தம்பி, உனக்காக நான் கடைசி வரை நிற்பேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அண்ணன் உன்னைய விட்டு கொடுக்கவே மாட்டேன், உனக்காக கடைசி வரை நிற்பேன்டா அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேன், என் பிரபாகரன் சாவலடா, இன்னொரு உருவத்தில் இருக்கிறான்டா. சத்தியமா எனக்கு அது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. இன்னொரு உருவத்தில் இருக்கிறான்டா. உடனே கால் பண்ணேன், எங்கள் மேதகு சாகலை, உன் உருவத்தில் உயிரோடு இருக்கனே, உனக்காக நான் எதையும் செய்யறதுக்கு தயார். அதுக்கு பிறகுதான் அந்த களத்தில் நம்ம இறங்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை எல்லா விஷயத்துக்கும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா மிரட்டல்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த மிரட்டலுக்கு பயப்படுறவன் இந்த மரவன் கிடையாது, எதுக்கும் அஞ்சினவன் கிடையாது. அதான் சொல்ல, உயிரையே தியாகம் பண்ணதுக்கு தயார்ன பிறகு உங்களுக்கு எதுக்கு பயப்பட போறேன்? எதுக்கும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ நம்ம கையை கொஞ்சம் கட்டி போட்டிருக்கிறார். எதுக்கு? சத்தியமா கையை கட்டி போட்டிருக்கிறார் அவங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள சமுதாயம் இந்த கல்ல மலையை வெட்டி கொண்டு போறான், பிள்ளைகளை கற்பழிக்கிறான், எக்கச்சக்கமான கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கொள்ளை அடிப்பின்னு சொன்னா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா. மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க, நீங்க தேர்ந்தெடுத்தவங்க தன்னுடைய சம்பள பணத்தை தவிர கமிஷன் காசுன்னு சொல்லிட்டு ஆட்டையை போடாம இருக்காங்கன்னு மனசை தொட்டு சொல்லுங்க. இப்படி அடுத்தவங்க உங்க பைசாவை ஆட்டையை போட்டுட்டு இருக்கிற ஏமாளிகளா இருக்கிறீங்களே நீங்க. என்னைக்கு இதுல இருந்து நீங்க திருந்துவீங்க? இதுல இருந்து நீங்க திருந்தீங்கன்னா உங்க வாழ்வு நல்லா இருக்கும், நம்ம வாழ்வு நல்லா இருக்கும். இதைத்தான் அந்த மனுஷன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்காக நான் சேவை செய்ய வர்றேன்டா, என் கூட்டம் வருதுடா, இது பிரபாகரனுடைய படடா, இதுக்கு நேர்மை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. என்ன பிரபாகரனுடைய நேர்மையை பற்றி ரொம்ப பேசுறியா? அப்படி ஏதாவது ஒரு நேர்மையை சொல்லு பார்ப்போம். சீரியஸ், அந்த ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். பிரபாகரன் நம்ம படைக்கும், தமிழ் ஈழப்படைக்கும் சிங்கள படைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. அங்கே இல்லை உள்ள ஒரு வீரனை நம்ம பிடிச்சிடுறோம், ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. அப்போ அவரை பார்க்க அவங்க மனைவி வந்திருக்காங்க. இந்த கதையை நல்லா கேட்டுக்கோ, நம்ம தமிழ் அறம் எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு புரியும். அவனை பார்க்க அவன் மனைவி வந்திருக்கிறான். வந்திருக்க இடத்துல லேட் ஆகி போச்சு. அன்னைக்கு அந்த சிறையிலே தங்கிட்டாங்க. அடுத்த நாள் கிளம்பிட்டாங்க. 3 மாதம் கழிச்சு அவங்கள்ட்ட இருந்து தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு லெட்ரு வருது. நான் அன்னைக்கு வந்திருந்தோம்ல, அன்னைக்கு நாங்கள் உறவு கொண்டுட்டோம், அன்னைக்கு எங்களுக்கு ஒரு எனக்கு சிசு உண்டாயிருச்சு. இதை என்னுடைய கற்பையும் என்னுடைய கண்ணியத்தையும் உலகம் சந்தேகப்பட்டது, நான் என்ன செய்ய? அடுத்த 2 நாளில் அந்த வீரன் அவங்க வீட்டு வாசலில் இறக்கி விடப்படுறான். நினச்சிக்கோ, பகைமையை விட ஒரு பெண்ணின் கற்பை மேன்மையாக நினைத்தவன் என் தமிழன் தலைவன் பிரபாகரன். அவரை பார்த்து வாழ்ந்த படம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம சொன்ன அந்த மலையை கொண்டு போறது, இதை கொண்டு போறது, எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றி இந்த விஷயத்தை தடுத்துடலான்னு தான் இவ்வளவு நாள் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சீட்டையாவது எடுத்து உள்ள வந்துட்டோம்னா நாம இதெல்லாம் தடுப்போம். ஒருவேளை ஏதாவது இதனால உங்களுடைய இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த முட்டா பய மக்கள் மறுபடியும் உங்களுக்கே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணா ஆபத்து உங்களுக்கு தான். ஏன்னா சீமானுடைய தம்பிகளை தானே நீங்க பார்த்துருக்கீங்க,
பிரபாகரனுடைய புலிகளை நீங்க பார்த்ததில்ல, அதனுடைய புரட்சியை நீங்க பார்த்ததில்ல. என்ற அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா இங்க இருந்து ஒரு லாரி கிராஸ் ஆகிட்டு பார்ப்போம். இந்த இதுவரைக்கும் செருத்துக்கிட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் இனி நடக்காது, வெடிக்கும். அந்த தீய நான் பத்த வைப்பேன், தீய நான் பத்த வைப்பேன். ஓகே, அப்ப தெரியும் பிரபாகரனுடைய புலிகள் யாருன்னு. அதனால நல்லா நினைச்சுக்கோங்க, நீங்க பிழைக்கனாலும் சரி, நாளைக்கு என் மக்கள் பிழைக்கனாலும் சரி, இந்த தடவை நாம் தமிழர் வெற்றி பெறணும். கடைசியா நம்ம உணர்வுகளை தூண்டுற ஒரு பாடல் நமக்கு தெரியும்ல, என் தலைமகனே என் பிரபகாரனே, சுற்றி நின்ற படைகள் தனை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி, என் தமிழினமே தலை நிமிர்ந்து தன்மான வாழ்வு பெறும் பொன்னாக மலரும் ஒரு தேதி, அதை காணும் ஒரு தருணம், அதை காத்திருங்கள் விழிகளே. எங்கள் தமிழ் தேசம் மலரக்கூடிய அந்த நாளுக்காக கண்களில் கண்ணீரோட காத்திருக்கிறோம். தயாராங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.